பேய் கதை ஓரளவு வந்து ஒரு சின்ன சின்ன காமெடிஸு அதெல்லாம் உள்ள வந்து ஓரளவு ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு ஹாரர் மூவி நல்லா பார்க்கலாம், நல்லா பார்க்கக்கூடிய ஒரு இருக்கு. டேரக்ட் நல்லா நிறைய யோசிச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் காமெடி கொண்டு வரலாம், எங்கெங்கெல்லாம் சஸ்பென்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, ஒரு அருமையான ஒரு படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வராதீங்க. இது மலையாளம் டப்டு தமிழ் மூவி, நல்லா இருக்கு, அருமையாக எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த ஹீரோயின்ஸ் அவங்க தான் ஹைலைட்டு. இன்னொன்று அந்த மியூசிக், அது இன்னும் ஹைலைட்டு. அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லா தமிழ் படங்களும் மிக்ஸ் ஆகி இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பாருங்கள், அவங்களுக்கே பிடிக்கும். அந்த ட்விஸ்ட்டு சொல்ல மாட்டோம். ஹீரோயின் 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 தான் ஹைலைட்டு. சூப்பர் பண்ணிடலாம். ஒரு புது கதை, ஹீரோயின், ஒரு டார்க், ஒரு த்ரில்லர், சஸ்பென்ஸ், அந்த மாதிரி எதிர்பார்த்து வரலாம். நல்லா இருக்கு. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குது. என்ன? ஆமா, கொள்ளலாம். 2 ஹீரோயின்ஸ் இருக்கு, புதிய நடி நடமாறு எல்லாம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஃபேமிலியா இருந்து பார்க்கலாம். இப்படி ஹொரர்னு ஆக்குனாலும் பயங்கரமா நம்ம பேடிக்க மாட்டோம். சிலவருக்கு பேடிச்சு பயந்துருவாவில், அப்படி இல்லை, இருந்தாலும் பேடிக்கலாம். பின்ன குடும்பத்தோட இருந்து பார்க்கலாம். 2 மணிக்கூர் போக தெரியாது, போர் அடிக்காது. என்ன ஆக்குனாலும் போர் அடிக்காது, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, கோபி சுந்தரோட மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இஷ்டப்படும், எல்லாருக்கும் எக்ஸைட்டடா இருக்கும், நல்லா கொள்ளலாம். தமிழ்ல மலையாளத்தோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது எப்படின்னா, இதை சைக்காலஜி, அதாவது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அமானுஷ்யமாகவும் அந்த படத்தை காட்டுறாங்க. 2 விதத்துலேயும் வந்து இது பொய் அது பொய்ன்னு காட்டாமல் 2த்தையும் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து அவன் சைக்காலஜி, அவன் சைக்கோட்ரிக் பேஷண்ட்டு அப்படின்றது காட்டுறாங்க. படம் வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கோஸ்டிக் நாய்ஸ் கேன்சலிங்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கொடுத்து மியூசிக் கொடுக்கும்போது உண்மையிலே படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோயின், ஹீரோ 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட சித்தப்பாவும் நடிச்சிருக்காரு. அந்த 2 திருடங்களை வர்றாங்க பாருங்க, அவங்க கடைசிக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து அமானுஷம் ப்ளஸ் இது சைக்காட்ரிஸ்ட். ஆமாம், பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து மூட நம்பிக்கையும் கரெக்டும் சொல்ல வரல, இதை வந்து அமானுஷத்தையும் கரெக்டும் சொல்ல வரல, அவங்க 2த்தையும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஹீரோயின். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் தான், சித்தார்த் என் பேர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட தான் சேர்ந்து பார்த்தோம். ஸோ படம் சொல்ல போன உண்மையாக சொல்லணும்னா நல்லா இருக்குது. ஓகேங்களா, அதோட நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார் அபிலாஷ் சார் தான் டேரக்டரு, அவர் மலையாளம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும்ன்ட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்கிறேன். மற்ற பேய் படம் இந்த பேய் படம் கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் பழைய கால ஹிஸ்ட்ரியை அப்படி போயிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பழைய காலம் எப்படின்னா ஒரு சிலையில் வைக்கிறாங்க கதையை. ஸோ அது எப்படி அவ்வளோ அமானுஷமாக மாறுது. ஸோ அப்படி தான் அது. நைட் ஷாட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதில் யார் பேய், மற்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேய் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கிளியராகவே காட்டுறாங்க, இந்த ஹீரோயின் தான் பேய், இந்த ஹீரோயின் வேறு சப்ஜெக்ட்டு. ஸோ ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா பேய் மேலே தான் லவ் வந்து பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. சாங்லாம் நல்லா இருக்கு. எந்த ஆடியன்ஸ்னா, இந்த நைட் ஷோ ஆசைப்படுறவங்க, அப்புறம் ஹாரர் பார்க்க ஆசைப்படுறவங்க, மோஸ்ட்லி சினிமா லவ்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிரும் ஓரளவுக்கு, அந்த மாதிரி தான். தேங்க்யூ. சார், நான் என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இது ஹரர் மூவி தான். இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
அவங்க ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த த்ரில்லிங் அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. செகண்ட் ஹாஃபில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மெலோடி சாங்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலாக. இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கமர்ஷியலாக தான் வந்திருக்குது. அது மலையாள படம் மாதிரி தெரியல. எல்லா லாங்குவேஜுக்கும் இது வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஐஃபா படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. சொன்னாங்க எல்லாமே என்ஜாய் பண்ணோம். என்னங்க? எனக்கு வந்து அதில் வந்து ஹீரோயின் போர்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. உண்மையிலே அதை நான் என்ஜாய் பண்ணேன். ரொமான்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த த்ரில்லிங் இதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கொஞ்சம் பிரிஞ்சு அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறப்போ அதெல்லாம் அது அவங்களுடைய அந்த ஃபீல்லாம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இல்லை, அதாவது வந்து நான் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அது கெட்ட விஷயமும் கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. அது நானே அனுபவபூர்வமாக நிறையா உணர்ந்திருக்கிறேன். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ரியலாக இருக்கு, ரியாலிட்டிக்காக இருக்குது. உண்மையில் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் தான். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஹால் டீமுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.